நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய போகி பண்டிகை நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இன்னொரு விசேஷம், சர்வ ஏகாதசி. இன்று நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 30ஆம் நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்பாங்க. அப்படிப்பட்ட அருமையான புதன்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிக ராசியுடைய அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி அன்பர்களே, விரதங்களில் மிக உயர்ந்த விரதம் இந்த ஏகாதசி விரதம். நம்முடைய குடும்பங்களில் பெரிய துர்மரணங்கள் இருக்குது, இல்லை பெரிய ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டே இருக்கு வச்சுக்கோங்களேன். பரம்பரையாகவே வருது பிரச்சனைகள் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, பலன் சொல்லும் போது கூட ஜோசியத்தில் திதியை பார்ப்போம். திதியை பார்த்து பலன் சொல் அப்படின்னு சொன்னாங்க. ஜாதகர் எந்த திதியில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். திதி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு திதி சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் சொல்லுவோம். அப்படித்தான் இன்னைக்கு ஏகாதசி திதி. ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கொடுமையான பரம்பரை துன்பங்களே இருந்தாலும் இந்த கர்மாக்கள் விலகணும்னா ஏகாதசி விரதம் இருக்கணும். அவங்க நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னார் வள்ளுவர். இந்த நாளில் உங்களுக்கு ஏகாதசி விரதம் இருந்தால் நன்மைகள் பெருகும். புது பானை வாங்கியிருப்பீங்க, பொங்கலுக்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள். நாளைக்கு தமிழர் திருநாள், பொங்கல் பண்டிகை நாளைய திருநாள். மகர சங்கராந்தி நாளைக்கு பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தை பிறக்க போகிறது. ஆகவே இந்த நாள் அதனுடைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் வீட்டிலே மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கும் ஒரு நாள். புத்தாடை வாங்குவது, வீட்டை சுத்தப்படுத்தி வச்சிருப்பது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷம் பொங்கும் ஒரு நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். சனியுடைய சாரத்தில் உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆகவே தொழில் சம்பந்தமா ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லாபம் இருக்கும். பாரம்பரிய விஷயங்களின் மீது ஒரு நாட்டம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில சில கருத்து மாறுபாடுகள் அப்பப்போ வந்துட்டு போகிறது, அதில் மட்டும் அமைதியாக இருக்கணும். வீட்டில் நல்ல சுப செய்திகளை பற்றின பேச்சு வரப்போகிறது. ஏன்னா நாளைய தினம் தை பிறக்கிறது. ஆகவே நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு வர துவங்கும். நல்ல நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய சிந்தனைகள் பெருகும். வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒன்று அற்புதமான வெற்றிகளை கொண்டு வந்து தரும். பிசினஸ்ல நல்ல லாபம் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். பொதுவாக புதன் அட்டமத்தில் இருந்தால் அது ஒரு நன்மை. நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஒரு தடை வந்துருமோன்னு வச்சுக்கிட்டு இருந்தால் தடையெல்லாம் வராது. ஏன் ஜாதகத்தில் புதன் 8ங்கிறாங்க, இருக்கட்டும், நமக்கு நல்லதுதாங்க நடக்கும். கல்வியில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்தா மாற்றம் நடக்கும். ஒரு ஆஃபீஸை அழகாக பொலிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க, நல்ல இன்டீரியர் பண்ணுவோம், நல்ல புதிய டெக்னிக்ஸை பயன்படுத்தி பிஸ்னஸில் இனிமேல் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு வரும். சிலருக்கு மட்டும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு நோய் தாக்குதல் திடீர்னு இருக்குது. அது காரணம் கண் திருஷ்டி இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு. மற்றவங்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு படுத்தா 2 நாளில் எடுத்துருச்சுறாங்கன்னா இவங்களுக்கு கூட 4 நாள் ஆகுது. என்ன காரணம்னா கண் திருஷ்டி படுத்துகிற பாடு அப்படி இருக்குது. அது சுற்றி போட்டு கிடணும் மிதுன ராசிக்காரங்க.
இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கிற பண வரவு வரும், எல்லா வகையிலும் நிம்மதி வரும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான்னா ரொம்ப விசேஷம். இங்க எத்தனை டாக்டரை பார்த்துட்டவங்க குழந்தை பாக்கியத்தை காணுங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி பண்ணி அழுத்து போனோம், தளர்ச்சி தாங்க அடைஞ்சோங்கிறாங்க. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வரவங்க எண்ணிக்கைலாம் ரொம்ப கம்மியாக, ஆல்மோஸ்ட் இருக்காது. ஜோதிடம் பார்க்க வரவங்கள்ட்டெல்லாம் குழந்தை பாக்கியத்தை பற்றிய பெரிய கவலைகள்லாம் இருக்காது. யாரோ ரேராக 1-2 கேஸ் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் வரார்கள், பெண்ணை பெற்றவர்கள், பிள்ளைகளை பெற்றவர்கள் வராங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு எப்போங்க குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, 8 வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படிலாம் வராங்க. இந்த குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆனதற்கு காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கமும் ஒரு காரணம். அதை புரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷ்னலாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடெல்லாம் போய் இன்றைக்கி எல்லாம் மாறி போயிடுச்சு. அதனாலேயும் குழந்தை பாக்கியம் வளர்க்கு பாதிக்கப்படுவதை நான் ஜாதக ரீதியாக உணர்கிறேன். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பலருக்கு இன்றைக்கி நல்ல குழந்தை பாக்கியம் பற்றிய செய்தி வரும். குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும், புதிய வியாபாரம் ஆரம்பிக்கும் சிந்தனை பெருகும். சிம்மராசி என்பர்களே, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். சிலருக்கு இட மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய யோகம் ஒன்று உருவாக போகிறது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் 3ஆம் இடத்திலும் சனி பகவான் 7ஆம் இடத்திலும் இருப்பதனால நண்பர்களிடம் பேசும்போது கூட எச்சரிக்கையாக இருக்கணும். சில சமயம் நம்ம நல்லதை நினச்சிக்கிட்டு பேசுவோம், நம்ம பேசுகிற மீனிங்கை மாற்றி விட்டுருவாங்க பல பேர் வாழ்க்கையில். ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும். நம்மளுடைய பயணங்களில் கூடுதல் கவனம் இருக்கணும். இன்னைக்கு தன சேர்க்கை உண்டு, சுப செய்திகள் கூடி வரும். துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாளாக இருக்க போதுங்க. 10ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு விசேஷம். 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். பொங்கல் பண்டிகையை மிகச் சிறப்பாக கொண்டாட போறீங்க. நாளைய தினம் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை. அதை அற்புதமாக சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைவதற்கு பொறுமையை வளர்த்துக்கிடணும். ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு பொறுமையை வளர்த்துக்கிடணும். இந்த நாளில் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியிருக்கு. நம்ம நல்லதாக பேசினாலும் மாற்றி விட்டுருவாங்க வார்த்தையே. கவனமாக இருந்துக்கிடுங்க. தன லாபம் இன்னைக்கு உண்டாகும். பிள்ளைகளால் முன்னேற்றம் உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜயோகம். இன்னைக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்துல மறைந்தார். தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். வீட்டை நல்லா சுத்தம் பண்ணணும். போகி பண்டிகையினாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும். நாங்கள் பழைய விஷயங்களெல்லாம் போய் வீட்டை நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுருப்பாங்க. அப்படி வீடு பழபழன்னு இருக்கும். போகி பண்டிகை வருதுனாலே வீடு அப்படி சுத்தம் அடைந்து விடும். பழைய குப்பைகளெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி புதுமையாக வீட்டை அலங்கரித்து அற்புதமாக வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி. உங்கள் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும். மாணவர்கள் கல்வியிலே கருத்தூன்றி படிக்க வேண்டிய ஒரு நாள். மகர ராசி என்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க, நடக்கிறது இன்னொரு விஷயமா இருக்கும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் என்ன செய்கிறதையா, இதில் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துட்டு போகும். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் நீச்சமாக இருக்காரு. 3ல் சனி உட்கார்ந்துருக்காரு. முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் தாமதமாகலாம். கவலைப்படாதீங்க. அதுக்காக ஒரு முயற்சியில் அப்படி ஒரு பின்னடைவு ஏற்பட்டால்
அந்த இடத்துல தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. வெற்றி வந்து சேரும், கொஞ்சம் தாமதமாகும். அதைத்தான் மகர ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்களில் சில தாமதங்கள் இருந்தாலும் வேலை வாய்ப்பு முயற்சி, பிஸ்னஸ் முயற்சி இன்னைக்கு லாபம் தரும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் அற்புதமான நாள். பர்டிகுலராக எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்க போகுது. நல்ல பண வருமானம் பெருக போகுது. குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இந்த நாளை செலவிடுவீர்கள். மீனராசி என்பர்களே, இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். நல்ல வேலை வாய்ப்பு குறித்த செய்தி வரும். பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்களில் நல்ல லாபம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நல்ல நாள். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?